ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான நம்ம மதுரையில் அருமையான நிகழ்ச்சிங்க. அதுவும் உணவு திருவிழா. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். மக்களே, இந்த உணவு திருவிழா மதுரை மாநகராட்சி சார்பில் தாங்க நடைபெறுது. இந்த உணவு திருவிழாவுக்கு நுழைவு கட்டணம் ஃப்ரீங்க. கிராண்டாக நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு. இந்த உணவு திருவிழாவில் கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேற்பட்ட ஸ்டால் இருக்குங்க. அதில் மெயினான ஸ்டால் உங்களுக்கே தெரியும், டெம்பிள் சிட்டி, செம்பியன் வெஜ் ஹோட்டல். இது போல் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 ஸ்டால் இருக்குங்க. இந்த உணவு திருவிழாவில் உணவுக்கு மட்டுமே முன்னுரிமை இல்லாமல் உங்கள் கிட்ஸுங்க உங்களுக்குமே ஊக்குவிக்கும் வகையில் அடுப்பு எரியாத சமையல் ஐட்டம். நெக்ஸ்ட்டு கொழு கொழு குண்டு குண்டு பிள்ளைங்களுக்கு ஒரு சில விளையாட்டுலாம் நடந்துச்சுங்க. அந்த போட்டி நடந்துச்சு. அப்புறம் நாளைக்கு முக்கியமாக கோல போட்டி இருக்குது. 3 மணிக்கெலாம் போய் பேர் கொடுத்துருங்க மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க, மதுரையில் உள்ளவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். நுழைவு கட்டணம் 100% ஃப்ரீ தாங்க. அங்கே டான்ஸ் நடந்துச்சு. திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் நிறையா நடந்துச்சுங்க. மதுரை மக்களே, கண்டிப்பாக நீங்களும் போய் அதில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று வாருங்க. இது ஆக்சுவலாக எங்கே நடக்குதுன்னா, தமுக்க மைதானம் அறிவுசார் மையம் அருகே மாநகராட்சி வாகன காப்பக பகுதியில் தாங்க இது நடக்குது. கண்டிப்பாக நீங்களும் போய் கலந்துக்கங்க. இதில் நிறைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க. அப்புறம் போட்டியுமே நடைபெறுதுங்க. அனுமதி ஃபுல் அண்ட் ஃபுல் இலவசந்தே. போய் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நேற்று கிராண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 11 ஆரம்பித்து 12 இன்றைக்கி நான் போயிட்டு வந்தேன். நாளைக்கு 13 நாளையோடு முடியுது. கோலப்போட்டிலாம் நடக்குது. 3 மணிக்கு போய் நீங்கள் உங்களோட பேர் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேயே பொறுமையாக கோலம் போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று வாருங்க. உணவு திருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குழந்தைகளுக்கான போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் குழந்தைகள் திரும்ப வணக்கம் சொல்லணும். நம்ம வணக்கம். எல்லா குழந்தைகளுக்கு வித்தியாசமான போட்டிகளை நேற்று மிக சிறப்பாக நகராட்சி சார்பாக நடைபெறுகின்ற இந்த உணவு திருவிழா, அதோடு கூட குழந்தைகளுடைய சிறப்பாக வெகு சிறப்பாக ஏற்பாடுகளை இங்கே பெருமையோடு இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்தாலும் முதல் முயற்சி எடுத்திருந்த நம்ம மதுரைக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொல்லணும். திடீர்னு டெல்லியில இருப்பாரு, திடீர்னு வெளிநாட்டுல இருப்பாரு. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய நம்முடைய அவனியாபுரம் தந்த ஒரு சொக்க தங்கக்கால் ஆட்டம்னு பேரு. நாங்கள் சில நேரம் எங்க தோப்புல தென்னங்காய் பறிக்கணும்னா அவரை தான் கூப்பிட்டு போவோம். காலில் கட்டையை கட்டிட்டு கூப்பிட்டு போயிட்டு உலகமே வியப்பு நடந்திருக்கக்கூடிய கோவிந்தராஜ் கலைக்குழு சார்பாக பல்வேறு நடனங்கள் என்ன கட்டியிருக்கேன். சாதாரணமா நம்ம கூட செருப்பு போட்டாலே நடக்க முடியாது. மலேசியால நமக்கு பெரிய
தரக்கூடிய அருமையான கலைஞர் கோவிந்தராஜிட்ட சொல்லிட்டு போங்க. அப்பா ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு கலைஞர்களை கொண்டு வந்திருக்கும் போது வெறும் சேரை பார்த்து ஆடப்படாது. அதனால அந்த நேரத்துல அவங்களுக்கு நல்ல போது அருமையாலுமே அதுக்காக ஜோர கை தட்டிக்கலாமா? அடிக்கடி ஏன் கை தட்டு சொல்றோம் அப்படின்னா நல்லா கை தட்டு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், சிரிப்பவன் சாவை வேணுமா. கை தட்டுனா உங்க உடம்புல 10 சொட்டு ரத்தம் கூடும். நான் சொல்லல, சொல்றேன். நம்ம குப்புசாமி கந்தசாமி சொன்னாலும் நம்ம கேட்க முடியாது. கலைஞர்களுக்கு நம்ம வாழ்வு கொடுக்கணும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலைக்குழுதான் முன்னிலையில இருக்கு. ஆமா, வீட்டுக்கு போய் கலை திருவிழாவுக்காக தயாராகிற குழந்தைகள் எங்க பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் வந்தாங்க. இங்க தலைமை ஆசிரியர் பெருமக்கள் பூரா பாத்தீங்கன்னா தொப்பி வச்சு கடந்த 3 நாட்களாக வெயில் வெளுத்து வாங்குகிறது. திறமை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உன்னதமான காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக அழகாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அழகா தொகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். போட்டிகளுக்கு பெயர் கொடுத்தவங்க அந்த சரியான நேரத்துக்கு வரணும். முடியாது, உயிர் வளர்த்து திருமூலர் அழகா சொன்னார். நல்லா சாப்பிடலாம், சாப்பிடணும், மேற்கொண்டு நோக்கி திரும்பி வேற சாப்பிடணும். டயட்லயே 18 கொடுத்தாங்க. டாக்டர் கூட சொல்றாரு, போனோம்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்கிறாரு. மூளையான்னு கேட்கறது. மாடுனா நல்லா அரைச்சி சாப்பிடணும். அதுக்கு ஏதாவது வியாதி வருதா? என்னைக்காவது பசுமாடு சுகர் டாக்டர் போய் சாப்பிடணும். பிள்ளைகளுக்குலாம் சொல்லியே ஆகணும். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு சேதாரம் தான். தப்பு அது அப்படின்ற வர முன்பாண்டு வச்சிருக்கு. நமக்கே ஆச்சரியமா இருக்கு. எதை பத்தி கவலைப்படணும். செல்ல கொட்டனோ இல்லையோ, வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்று சொல்லுகிற அளவிலே அரசு நல்லா ஒரு உயர்ந்த ஒரு அற்புதத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் சுறுசுறுப்பாக மாநகராட்சி இப்படி எல்லாம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. நல்லா கை தட்டலாம். ஆமா, மைண்ட் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னா, படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க எப்ப பார்த்தாலும் படிப்படிதான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறோம். 20 ரிலாக்ஸ் பண்ணுது. இந்த 50 நிமிஷம் கணக்கு வச்சு பிள்ளைங்க படிச்சுன்னா நீங்க ரிலாக்ஸ் பண்ணோட சன் டிவி போட்டு விட்டுறக்கூடாது பிள்ளைக்கு. அதான் பிள்ளையுடைய ரஃப் நோட்டை பாருங்க, எடுத்து வெறும் நோட்டை தான் கழிப்பேன். காலேஜ் ஜமீன் சொல்லி அந்த பிள்ளைய கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுவாங்க. அந்த ஹாஸ்டல்ல ஒரு ஓவிய போட்டி நடக்கும். அந்த ஓவிய போட்டியில அழகா படம் வரைவான். படம் வரைஞ்சிட்டு அவன் எல்லாம் கிடையாது, அவனுக்கு நம்ம பிள்ளை படிக்கல, நம்ம பிள்ளைக்கு ஒண்ணு வராது நினைக்காதீங்க. எல்லாருக்குமே திறமை உண்டு. அழகா ஆடுறாங்க பாருங்க. வீட்டுல ஆட விடுவீங்களா? காலை வெட்டி பிடிங்க அப்படின்றீங்க. இங்க வந்து ஆடும்போது நமக்கு அடுத்த வீட்டுல வந்து ஆட விடுறதுல குழந்தை அந்த குழந்தையெல்லாம் பேசி பேச வைக்கிறான். அது பேச ஆரம்பிச்சோன்னா எல்லாம் எனக்கு தெரியும். அவர்கள் உங்கள் வழியாக வந்தவர்கள். உங்கள் எண்ணத்தை ஒருபோதும் உணவு திருவிழாவும் அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப நானும் கோவிந்தராஜன் கொஞ்ச நேரம் பேசினா எப்படி இருக்கும்? அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே ஐயாவுக்கு நல்லா கை தட்டலாமே. உண்மையிலே நாங்கள்தான் அவங்களுடைய சிசிய பிள்ளைங்க. சண்முக திருக்குமரன் ஐயா ஆன்மீக சொற்பொழிவாளர், சிறந்த தேசப்பற்றாளர், அரசு விழாக்களிலே மிக முக்கியமான பல்வேறு நிகழ்வுகள்ல எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு வாங்கி கொடுத்தவங்க. அவங்க பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடியவங்க. ஆசிரியராகவும் இருக்காங்க, அறிவியல் ஆசிரியர். ஆமா ஆமா, உண்மையிலேயே நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. கைதட்டலாமே அவங்களுக்கு. 2023 இப்போ உணவு திருவிழாவில் என்னென்ன உணவு வகைகள்லாம் இருந்துச்சு, என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம், எவ்வளோ ஹோம்மேட் ப்ரெட்டு, கேக்கு, ப்ரௌனி, பாப்கார்ன் ஐட்டம், சாப்பாடு ஐட்டம், தோசை ஐட்டம், ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் சவர்மா எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வாங்க அதை போய் பார்ப்போம். மாணவர்களுடைய திறமை மிக அதிகமாக உள்ளது. அந்த வகையில அன்பு தம்பி போட
தேவிய வல்லவசாமியின் உள்ளோரையன பேச்சிய களமாரியம்மன் சித்திரகோபுரம் கட்டவே ஆடாம்பண்ணிக்கு அழகு புகுந்து அசாவரணம் புஞ்சொலைக்கு ஆளாமல்லைக்கு அழகு புட்டு அத்தாவரணம் பூஞ்சொலைக்கு தன்னன்னாதீனம் 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 தன்னானே சித்திரகோபுரம் பூஞ்சொலைக்கு அப்படி தொகுப்பாளர்கள் வேலைக்கு வருகிறார்கள். அண்ணனும் அக்காவும் ஒரு நல்ல கைத்தல் கொடுத்துருங்க. ஒரு தாண்டு இப்போ இவர் பாடு இல்ல வைங்க அப்படி வைங்க அம்மே எனக்கு நானே செந்தில் வடி வேல வார சிந்து கவி செய்த வினை போட தங்க முகம் தங்க வெள்ளி கொஞ்ச தங்கள் தன்னன்னாதீனம் 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 தன்னாரே தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னாரே அப்படி கலகலப்பா அப்படியே அட்டகாசமா ஆரம்பம் அதிரடியா ஆரம்பிச்சாச்சு. சபரி விக்னேஷ் போறோம் பண்ணாரு. அதை விட நீங்க எல்லாம் இருந்தாலும் சொல்லணும் இல்லையா, டாக்டர் தான் வந்திருக்காங்க. இங்க போஸ்ட் பண்றது யாரு? டாக்டர். ஓகே, இப்போ நம்ம முதல்வருக்கு நன்றி சொல்லிடலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள் இருவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்து எங்களுக்கு விடுதலை அளிக்கின்ற அவர்களுக்கும், என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், எங்களுடைய இந்த நேரத்தில் எங்களுடைய மதுரை சார்ந்த அமைச்சர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். எந்த ஒரு நிகழ்ச்சியுமே செவிக்கும் கண்ணுக்கும் இருந்தால்தான் நிகழ்ச்சி கலகலப்பா போகும். அதுவும் எங்க மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் இல்லாமல், நடனம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியா வரவேற்பு நடனத்தை வழங்குவதற்காக எமது மாநகராட்சி பள்ளி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஐயா, சண்முகத்திற்குமரன் ஐயா பத்தி ஒரு வார்த்தைகள் சொல்லிக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. அது சொன்னாரு, பயிற்சி பட்டறையில இருந்து வந்தோம். உண்மை, அவரை பார்த்துதான் நாங்க எல்லாரும் வந்தோம். அவர் திருக்கல்யாணத்துல இருந்து அழகர் இறங்குறது எல்லாரும் நேரடி வர்ணனை செய்யும் போது நான் அருகில் இருந்திருக்கேன். அப்பதான் நிகழ்ச்சி தொகுப்பாளரா உருவாகி இருக்கோம். இன்னைக்கு அவருடைய எங்களுக்கு முன்னாடி எங்க குருவா இருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, தொடங்கலாம். ஒரு கைத்தட்டல் கொடுத்துலாமா? ஈவேரா பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியத்தை பார்க்க பலத்த கரகோஷங்கள் இன்னும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாமே. நமது மாநகராட்சி பள்ளி மாணவிகள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நேத்து சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்லுவேன். ஊரார் பிள்ளைக்கு கை தட்டோம், உங்க பிள்ளைக்கு ஊரே கை தட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கலை நிகழ்ச்சி சிறப்பாக முடிஞ்சிருச்சு. பரதநாட்டியம் ஆடி முடிச்சிட்டாங்க. அது எப்படி சமைப்பாங்க? டெய்லி நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ, அது எப்படி வருதோ, அதோட உண்மையான மூல காரணம் என்ன அப்படின்னா அப்படிதான். அரிசி எதிங்கிறதா? அரிசி கொஞ்சம் சத்தமா பேசுங்க, யாரும் கேட்கல நினைக்கிறேன். எல்லாரும் கேக்குதா அவங்க பேசுறது? கேக்குதா? கடைசியில கேக்குதா? எப்பவுமே பட்டிமன்ற நடுவர் இருக்காரு,
பாட்டுச்சு. சோ நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நெருப்பு இல்லாம சமைக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டாரு. நெருப்பு இல்லாம சமைக்கிறது அப்படின்னா 2 விதம் இருக்கு. வயிற்றுச்சல் இல்லாம சமைக்கிறது, நெருப்பு இல்லாம சமைக்கிறது தான். இல்ல எல்லா பெண்களுமே வயிற்றுச்சல் தான் சமைக்கிறாங்க. உங்களை மாதிரி ஆம்பளைக்கு எல்லாம் சமைச்சு கூட வயிற்றுச்சல் பண்ணாம என்ன வரும்? காலையில எந்திரிச்சா என்னத்தையாவது சமைச்சு வச்சோம்னா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லனாலும் பரவாயில்ல, வெந்தது எது வேகாது எதுன்னு அண்ணன் வேக வேகமா சாப்பிட்டு நிகழ்ச்சிக்கு போயிடுவாரு. அப்புறம் அண்ணி போன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மனுஷனை கட்டி வாழ்றது ஒண்ணுதான், தவளைக்கு வாக்கப்பட்டது ஒண்ணுதான். டபக்கு டபக்கு டபக்குன்னு எதை கொடுக்குறோமோ பக்கத்துல இருக்கா குசுவத்தை சொல்றதுக்கு முறுக்கு நல்லா இருக்கு எடுத்து தின்னுருக்காரு. மனுஷன் அவ்வளவு அறிவாளியா இருக்காரு. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, சொல்லுங்க, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, நடுவுல ஒண்ணு ஆட்டு வாங்கி பாரு, அந்த மாதிரி இருக்கு. நீங்க டெய்லி செய்யறது நெருப்பு இல்லாமல் சமைக்கிறது. அதாவது கணவனுக்கு குழந்தைக்கு சமைக்கும் ஒரு பெண்மணிக்கு நெருப்பு இல்லாமல் சமைப்பது மிகப்பெரிய வித்தையே கிடையாது. பெண்களால முடியாது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இந்த போட்டியும் ஒண்ணு புதுசே கிடையாது. உங்கள் திறமையை காட்டுவதற்காக நம்மளோட மதுரை கார்பரேஷன் சார்பா ஒரு சூப்பரான போட்டி உங்களுக்கு எப்படி கோல போட்டி இருக்கோ, நெருப்பு இல்லாம சமைக்கிறதுல உங்களோட அறிவு திறமையை பயன்படுத்தி நீங்க என்ன வேணா சமைக்கலாம். ஆனா நெருப்பு இல்லாம சமைக்கணும். சாப்பிட தான் பாவம், சமைக்கலாம், சாப்பிட தான் பாவம். சொல்லுங்க சொல்லுங்க. பொதுவாக இவர் தான் அந்த பந்தியில நிப்பாரு, மக்களே பாத்துக்கோங்க. எங்கடா சாப்பாடு போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருப்பாரு நம்ம மகேந்திரன். சோ வந்து இப்ப நெருப்பு இல்லாம சமைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி எங்க நடைபெறுது அப்படின்னா அறிவுசார் மையம் நம்மளுடைய ஹாலுக்கு அப்படியே பேக் சைட். சோ எல்லாரும் எங்களை பார்த்து பிரமிச்சு போய் எங்களையும் உற்சாகப்படுத்தி அமராமல் உங்களோட போட்டியையும் நினைவு வச்சிருக்கீங்க. யாரெல்லாம் வந்து நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறீங்களோ அப்படியே போயிடலாம். நம்ம பேக் சைட் தான் நடக்குது. அடுத்தபடியாக வயசு வித்தியாசம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க வாட்டுக்கு நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கொழுன்றது குழந்தைங்க எல்லாம் வரக்கூடாது, இப்ப குழந்தையா இருக்கணும். ஆமா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல போறாங்க. முதல்ல தோற்றம்னா ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. சோ உங்களோட பலத்த கரகோஷங்கள் நம்மள ஊக்குவிச்சு சொல்லிடுறீங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? இல்ல நீங்களே சொல்லிடுங்க. முதல்ல ஒரு 4 வகையா பிரிக்கிறாங்க. மார்க்ஸ் வந்து ஒரு 40 மார்க். அதுல வந்து முதல்ல தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு, அப்படி சும்மா போட்டி பேருக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் ஆரோக்கியம், அந்த குழந்தை நிஜமாவே ஆரோக்கியமா இருக்கா, என்னதான் குண்டமா சரி கொழுன்னு இருந்தாலும் ஆரோக்கியமா இருக்க மாட்டாங்க, அதை பார்ப்பாங்க. அதுக்காக ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கல, அவங்களே பாத்துருவாங்க. தெரிஞ்சு இல்ல ஒரு நிமிஷம். ஒல்லியா இருந்தா நம்ம ஊர்ல ஒரு வழக்கு இருக்கு, வினயமா இருக்கிறவன் ஒல்லியா தான் இருப்பான், வஞ்சகம் இல்லாத உடம்பு அப்படித்தாங்க இருக்கும். இல்ல நாங்களும் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கோம். கை தட்டுங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தட்டுங்க. ஓகே ரெடி. ஓகே வா பாப்பா இங்க வா. அமுதே தமிழே அழகிய அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தமிழ் தருப்பா சுகம் பல தரும் தமிழ்ப்பா சுவையோடு கவிதைகள் சுவையோடு கவிதைகள் தமிழே நாடும் நீ பாடு தமிழே நாடும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழி எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழி எனதுயிரே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் வந்து போய் உங்களுக்கு எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் பார்க்க முடியாதவங்க மதுரையில் உணவு திருவிழா எப்படி நடந்துச்சுன்னு இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.